See, youth mobilization at Jantar Mantar after viral online campaign is a heading, right? இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்தாச்சு சிம்பிளா. இது படிச்ச உடனே தெரிஞ்சிடும் இது வந்து ஜென்ரலா ஒரு ஹெட்டிங். இதுல வந்து அலாமிங்கா எதுவும் இல்லை, சீரியஸ் நேச்சர்னு சொல்லலை, ஜஸ்ட் ஜென்ரலா இந்த வைரல் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வைரல் மேபி யூ won't have much to think about. மற்றபடி எல்லாம் யூஷுவல் இதுதான். ஃபைன், ஓகே. பை ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர், இந்த இடத்துல பை ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் போடலாம். யுவர் நேம் ஷுட் நாட் பி ஹியர். ஸோ உங்கள் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் இல்லை ஒரு some CAPF candidate, something. This is normally assumed to be written by a journalist. இப்போ ரிப்போர்ட்டர்னு சொல்கிறோம் இல்லை, ரிப்போர்ட்டரோட வேலை என்ன, நடந்ததை அப்படியே சொல்ல போகிறோம், ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அதனால தான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஜென்ரலிஸ்டிக்காக. இந்த இடத்துல நியூ டெல்லி நம்ம எதுக்காக சொல்கிறோம், ஏன்னா the given context is ஜந்தர் மந்தர். அதனால ஒரு ரிப்போர்ட்னா நான் என்ன சொன்னேன் திரும்ப, ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் தான் முக்கியம். ஸோ யூ ஹேட் டன் அ குட் ஜாப், யூ ஹேட் ரிட்டன் தி டேட், கரெக்ட். யூ ஷுட் ஆட் தி பிளேஸ் டு இட். என்ன திஸ் ஸ்பெசிஃபிக். ஜென்ரலாக பாவர்ட்டி இன் இந்தியா அப்படின்னா நீங்கள் எங்கே உட்காந்து எழுதுறீங்களோ அந்த இடத்தோட லெட்டரில் எழுதுகிற மாதிரி பிளேஸ் எழுதலாம் இல்லையா. திஸ் கேன் ஈவன் பி லெஃப்ட் அவுட். ஏன்னா இது வந்து ஒரு ஓவரால் ஃபினாமினன். பட் திஸ் இஸ் அ ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் ரிப்போர்ட். அதை பற்றி பேசும்போது பி ஸ்பெசிஃபிக், ஓகே. அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் பேரா. ஸோ திஸ் லீட் பேரா இங்கே பார்த்துக்கோங்க. திஸ் ஃபர்ஸ்ட் பேரா இஸ் த லீட் பேரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஷுட் ஆன்சர் த 5 Ws. வாட் ஹேப்பன், வேர் இட் ஹேப்பன், வென், who and how. இதில் பார்த்தீங்கன்னா how அப்படின்றது வந்து எப்படி, how the event unfolded, எப்படி எல்லாரும் வந்தாங்க, நடந்து வந்தாங்களா, பஸ்ஸில் வந்தாங்களா, எப்படி வந்தாங்க, மெட்ரோ க்ரௌடடாக இருந்ததா, இல்லை டெல்லியில் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு. இது who, யாரெல்லாம் வந்தாங்க, the youth came. when, என்னைக்கு, the 6th of June காலையில் 10 மணிக்கு. where, ஜந்தர் மந்தர். what happened, the youth mobilization. ஸோ இதிலெல்லாம் பார்க்கும்போது this all 5 Ws ஆன்சர் பண்ணக்கூடியது தான் லீட் பேராகிராஃப். இதில் ஒய் அப்படின்ற கொஸ்டின் வராது. ஒய் டிட் தே அசம்பிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல, ஃபார் த சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம், அந்த மாதிரி யூத் வந்து மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் யுவர் ஒப்பீனியன். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒய் அப்படின்ற கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டோன்ட் கிவ் யுவர் கன்க்ளூஷன் இமீடியட்லி, ஃபர்ஸ்ட் கிவ் த ஃபேக்ட். ஸோ த லீட் பேராகிராஃப் இஸ் கோயிங் டு பி ஹூ. ஹூ அப்படின்னு ஆன்சர் பை அ லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் பீப்புள், ஓகே. அதுக்கப்புறம் வென் அப்படின்றது ஆன் Thursday. For example, I'm saying, okay. So where at Jantar Mantar in New Delhi. So how was it done? Because after a viral social media post triggered everybody to come assemble there, okay. This is what happens. So once when all this is answered, the lead paragraph is done. Adukappuram this comes the body. This to comes the body. Idhula enna aachu? What do you ask them அப்படினா, you go to that place and you interact with the participants. அங்க என்ன நடக்குதுன்னா, the online campaign அவங்க சொல்றாங்க கடந்த ஒரு வாரமாவே ஆன்லைன் கேம்பெயின் போயிட்டு இருந்தது. So we were requested to come over here. So looking at that, we have assembled here in hundreds, thousands அப்படின்னு. அவங்க சொல்றது அப்படியே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்குறோம், என்ன நடந்துச்சு அப்படின்றது. லாஸ்ட் 1 week or what resulted in this. So finally இதுல வந்து how did it precipitate in this protest அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் the impact, what exactly happened over here. So what happened over here? இது வந்து ஹெவி க்ரௌடிங் நடந்தது. எல்லாரும் வந்ததுனால ஹெவி க்ரௌடிங் நடந்தது. போலீஸ் டிப்ளாய்மெண்ட் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து த யூத் வந்து தே ரைஸ்ட் ஸ்லோகன்ஸ், அட்ரஸ் த கேதரிங். இதெல்லாம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத லிட்டரலாக அப்படியே ஃபேக்சுவலாக சொல்கிறீங்க, வேற எதுவும் கிடையாது. ஃபைனலி அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்றத ஒரு க்ளோஸ் இது கொடுக்குறோம். உங்கள் கன்க்ளூஷன் இதோட முடிச்சிடறோம். இது ஜஸ்ட் 200 words முடிஞ்சிடும். கன்க்ளூஷனில் வந்து அஃபீஷியல்ஸ் kept a close watch. They issued advisories to prevent any violence there. அதுக்கப்புறம் ஃபைனலி இது ஒன்று கடைசி, இந்த கன்க்ளூஷன் மட்டும் லாஸ்ட் லைனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். தி இன்சிடென்ட் ஒன்ஸ் அகெயின் ஹைலைட்ஸ் தி க்ரோயிங் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. இது மட்டும் ஓகே, இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கடைசி இதை ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா விஜில் டு பி கெப்ட் டு ப்ரீஎம் ட்ரபிள் மாங்கர்ஸ் ஃப்ரம் ஹைஜாக்கிங் திஸ் ப்ரொடெஸ்ட் பியாண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பவுண்டரிஸ். நீங்கள் இதுவே ஒரு ரிப்போர்ட்டராக இல்லாமல் ஒரு ஆஃபீஸராக எழுதுறதா இருந்தால், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ரிகார்டிங் த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து உங்கள் ஹையர் அப் எழுதுறதா இருந்தால், your opinion can be like this. இப்போ இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா விஜில் போடணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டு ஆட் திஸ், ஓகே. ஸோ இதை படிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ரிப்போர்ட் அப்படியே கொடுத்துட்டோம். ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டோ அப்படி கொடுத்துடலாம். இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் அலார்மிங், ரொம்ப இது ஒரு சீரியஸான ரிப்போர்ட், இமீடியட்டாக இது ஒரு கிராஷ் மெசேஜாக அனுப்பணும் அப்படின்னா, யூ கேன் சிம்பிளி ஆட். ஓகே, ஸோ இதில் இந்த லாஸ்ட் ஆஸ் அன் ஆஃபீஸர் இஃப் யூர் ஆடிங் திஸ் வில் பி த ஒன் எக்ஸ்ட்ரா விஜில் டு பி கெப்ட் அப்படின்றது, okay. If you want to make it more alarming, to sound it alarming, right, you can add
different topics to it. As in, the heading வந்து இப்போ நம்ம சிம்பிளாக போட்டிருக்கோம் இல்லைங்களா. அடுத்து வந்து you can make this thing as a youth mobilization, as a viral campaign. இது மாதிரி violent protests incoming. If you want to make it an intelligence report, it's very important to you. You can make this topic different. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான டாபிக் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொடுக்க போகிற டாபிக் வந்து யூபிஎஸ்சியில் பேப்பரில் வந்து இட் கேன் பி அன் இன்சிடென்ட் பேஸ்ட், இட் கேன் பி அ ஃபினாமினன் பேஸ்ட், இன்க்ரீசிங் பாவர்ட்டி இன் ரூரல் இந்தியா, அந்த மாதிரி அதில் அலாமிங்காக கொடுக்கணும் அப்படின்றதுல டாபிக் கேன் பி ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, இதுவே ஒரு ஆக்சிடென்ட்டை பற்றி, ஒரு பேஜர் ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இமீடியட்டாக ரெஸ்கியூ டீம்ஸ் அனுப்பணும் அப்படின்னா, ஐ மீன் நாட் அபவுட் கம்யூனிகேஷன், அபவுட் அ ரிப்போர்ட் தட் வில் ஹேவ் டு பி a little more grave, okay, gravity add பண்ணணும். So to make this report யாருக்கா கொடுக்குறோம்? For your higher ups to read. They will be getting hundreds of reports. So your report will have to stand out அப்படின்னா the topic also matters. So கொடுத்தது அப்படியே எழுதணும்னு சொல்ல வரல. What I meaning is you can make it as interesting as possible. Okay. So this is how you write it. So இந்த மாதிரி தான் we are going to train you. So report அப்படின்னா generally we won't have an idea on how to do it. That will be dealt by us in this program. Generally the classes இருக்கும், following which we'll be having your full length tests, out of which you'll be given enough practice for it. Okay. So this will be a sample for paper 2. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் பற்றின பேசிக் என்ன, சிஏபிஎஃப்னா என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, ரேங்க் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் அதோட வேகன்சிஸ் என்ன, கட் ஆஃப் எவ்வளோ வருது, பேப்பர் 1 என்ன, பேப்பர் 2 என்ன, ஹவு மெனி மார்க்ஸ், வாட் இஸ் தி கொஸ்டின் ஃபார்மேட் எல்லாம் பார்த்துட்டோம். பேப்பர் 2 எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ பேப்பர் 1 எப்படி பண்ணலாம் அப்படின்றது Rahul Akshay sir will be conducting this, will be taking over. Okay. As of now, do we have any doubts? Okay. First of all, we'll be having 4 essays. 4 essays, each 20 marks, total 80 marks. When you start with the essays, 4 essay எழுதணும்னா டைம் ஆகத்தான் செய்யும். But once you're done with this, almost வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40% of the paper is over. So normally that's what I did. That's what people do. அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு. ஈவன் ஒரு 1.5 hours போனால் கூட. That depends on your satisfaction. ஏன்னா you start the paper with that. அவசரமாக எழுதாமல் ஒரு 1 hour 15 minutes, 1.5 hours வரைக்கும் எடுத்து எழுதுனா கூட take it as to 40% of the time. 40% of time எடுத்து நீங்கள் 180 minutesல 40% எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோ, there is no issue with that. So once you get through that, once you're done with it, 1.5 மணி நேரம் தாராளமாக போகும். ஸோ அதில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா then you come to report writing, because அதுக்கப்புறம் grammar will take a little bit of time. கொஞ்சம் யோசிக்க வேண்டி வரும். So essay is the major part. So time management அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா you will have to look into the other parts and see which you are most comfortable with. High scoring area, presi writing இருக்கு, presi writing 15 marks something நினைக்கிறேன். So if you can do that first, whichever gathers you the most marks, which is easier to you, which is less time consuming, first அதை பார்த்துக்கு. So once we do with this full length testல நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றதை பார்த்து we let you know. In case you are not able to complete the paper, அப்போ we will have alternate strategies. நீங்க கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அதே ஆர்டர்லேயே போயிடலாம். நோ இஷ்யூஸ் அபவுட் இட். எனி டவுட் ஓவராலாக ஏதாச்சும் இல்லை பேப்பர் 2ல? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ we done with this. Then with regard to sample for paper 1 analysis, Rahul Akshay sir will take over. Okay, so I'm leaving now. So after this, உங்க enrollment பற்றி whatever doubts you can ask him, right? So this is how our classes will be. Any kind of doubts you can also contact us through our WhatsApp number. Okay. Okay, those online, thanks for connecting. See you. Please do contact us through WhatsApp. Okay. See you then. Bye. Over to Rahul Akshay sir.